ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, தீபா அந்த ரவுடிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சு மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மண்டபத்தில் அபிராமி கிட்ட அவங்க ஃபேமிலியை சேர்ந்து 2 பேர் வராங்க. எங்களுக்கு ஒரு அவசர வேலை வந்துடுச்சுது, அதனால தாலி கட்டுறது வரைக்கும் எங்களால் இருக்க முடியாது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா இந்த கிஃப்ட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோன்னு சொல்ல, அபிராமி மைத்திலியையும் மீனாட்சியையும் கூப்பிட்டு தீபாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறமா ஆனந்த் கிட்ட கார்த்திகை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மைத்திலியும் மீனாட்சியும் தீபாவோட ரூமுக்கு வராங்க. அங்கே ரியா கிட்ட இப்போ தலைவலி பரவாயில்லையான்னு கேட்க, ஆமா அண்ணி பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயமா வந்தீங்கன்னு ரியா கேட்க, அபிராமி அம்மாவோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு அவசர வேலைன்னு சொல்லி கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி உன்னையும் கார்த்திகையும் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதனால அபிராமி அம்மா உன்னை வர சொன்னாங்கன்னு மைத்திலி கூப்பிட, இல்லை நீ நான் வரலன்னு போய் சொல்லிருங்கன்னு ரியா சொல்ல, என்ன தீபா பேசுகிற, உன்னை கூப்பிட்டது உன்னோட அத்தைன்னு மைத்திலி சொல்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி யார்கிட்டே இருந்து கிஃப்ட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை சொல்லி எங்கள் அத்தை கிட்ட என்னால் வர முடியாதுங்கிறதையும் சொல்லிருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ரூமை விட்டு வெளியே வந்ததும் மைத்திலி மீனாட்சி கிட்ட, இந்த தீபா காலையிலேருந்தே சரியில்லை, அவள் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்ல, அவள் என்ன அடித்ததுலேருந்து அவகிட்ட நான் எதையுமே பேச விரும்பலன்னு மீனாட்சி சொல்கிறாங்க. மைத்திலியும் மீனாட்சியும் அபிராமி கிட்ட போகிறாங்க. எங்கம்மா தீபான்னு கேட்க, அவளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டா அத்தைன்னு சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களான்னு அபிராமி கேட்க, ஆமாம்மா நாங்கள் சொன்னோம், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எந்த கிஃப்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு மைத்திலி சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திக் அங்கே வராரு. கூப்பிட்டீங்களாமான்னு கேட்க, ஆமாப்பா கார்த்திக், இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்களால தாலி கட்டுறது வரைக்கும் இருக்க முடியாதான், அதான் உன்னையும் தீபாவையும் பார்த்து இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு சொன்னாங்க. இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோன்னு சொல்ல கார்த்திக்கும் வாங்கிக்கிறாரு. தீபா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாளே, என்னாச்சுது அவளுக்கு? சரி நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அபிராமி தீபாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அபிராமி ரியா கிட்ட, எதுக்காக தீபா நீ அங்கே வரல, அவங்க ஒன்றை தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு கேட்க, இல்லை அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் வரல, தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல, அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வரக்கூடியவங்கள வரவேற்கிறதுக்காக ஆனந்த், அருண், ஐஸ்வர்யா எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. அப்போ கார்த்திக்கோட அப்பா அவங்க கிட்ட வந்து, டே ஆனந்த், அந்த கேட்ரிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்க, ஆமாப்பா நான் சொன்ன மெனுவை அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அருண் கிட்ட, வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமாப்பா அதை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அவர்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, கல்யாண வேலை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் மணமேடையில் நின்று பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அம்பிகா காரில் வந்து இறங்குறாங்க. அப்புறமா அபிராமி கிட்ட போய் பேச போகிறாங்க. அபிராமி அம்பிகாவை பார்த்ததும், நீ இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தேன்னு கேட்க, நான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கிஃப்ட் வாங்க போயிருந்தேன், மாப்பிள்ளைக்காக ஒரு செயினும் பொண்ணுக்காக ஒரு நெக்லஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த நெக்லஸை என் கையால் பொண்ணுக்கு நான் மாட்டி விடணும்னு அம்பிகா சொல்ல, அதுக்கு என்ன, தாராளமாக செய், வா போகலான்னு சொல்லி தீபாவுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்பிகாவை பார்த்ததும் ரியா, அத்தை இவங்க அப்படின்னு சொல்லி பேச வராங்க. என்ன தீபா, அதுக்குள்ளே மறந்துட்டியா, நேற்று தானே இவ கூட பாட்டு டான்ஸுன்னு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட் அம்பிகா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்ததா, அதான் சட்டுன்னு எனக்கு புரியலைன்னு சொல்கிறாங்க. அம்பிகா உனக்காக காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, நீயே பாருன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நெக்லஸை பார்த்ததும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரியா சொல்ல, இதை நான் தான் உன் கழுத்தில் போட்டு விடுவேன்னு அம்பிகா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி, நானே போட்டுக்கிறேன்னு ரியா சொல்ல, இல்லை நான் தான் போட்டு விடுவேன்னு அம்பிகா பிடிவாதமாக நிற்கிறாங்க. அதான் அம்பிகா ஆசைப்படுறாளாம்மா, அவளே போட்டு விடட்டும்னு அபிராமி சொல்ல, வேற வழி இல்லாமல் ரியா திரும்பி நிற்கிறாங்க. அப்போ அம்பிகா அந்த நெக்லஸை போட்டு விடும்போது பின்னாடி மாஸ்க் ஒட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. அது என்னது திட்டு திட்டாக இருக்குதுன்னு அம்பிகா கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டி, மேக்கப் போட்டவங்க சரியாக போடலை, வேர்வேல அது ஒரு மாதிரி திட்டு திட்டாக ஆகிட்டுதுன்னு ரியா சமாளிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, குடு நான் சரி பண்ணுறேன்னு அம்பிகா சொல்ல, வேண்டாம் ஆண்டி நான் அந்த பொண்ணே கூட்டு சரி பண்ணிக்கிறேன்னு ரியா சொல்கிறாங்க. சரி விடு அம்பிகா, அவளே சரி பண்ணிப்பான்னு அபிராமி சொல்ல, ஆமாம் ஆண்டி நானே சரி பண்ணிப்பேன், நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்ல, இவன் இதுக்காக நம்மளை விரட்டி விடுறது மாதிரி பேசுகிறான்னு அம்பிகா அவங்க மனசுலேயே நினச்சிட்டு வராங்க. அம்பிகா வெளியே வந்ததும் மைத்திலியையும் மீனாட்சியையும் பார்த்து பேசுகிறாங்க. அவள் பேசுகிறதே சரியில்லையேன்னு சொல்லும்போது, ஆமாம் ஆண்டி நாங்களும் அதை தான் கவனிச்சிட்டு இருக்கோம், காலையிலேருந்தே அவள் நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு மைத்திலியும் மீனாட்சியுமே சொல்கிறாங்க.
அபிராமி கிட்ட ஒரு பாட்டி வந்து பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி கார்த்திக்கு கல்யாணம் நடந்தப்போ என்னால வர முடியல. அதனால நான் பொண்ண பார்த்தது கிடையாது. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் வர சொல்லுவியான்னு கேட்க, நீங்க இங்கேயே இருங்கம்மா. நான் போய் அவள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபிராமி போய் ரியாவ பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க கிட்ட ஒரு வயசான அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறமே நான் பார்த்துக்கிறேன்னு ரியா சொல்றாங்க. வயசானவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. நீ வான்னு சொல்லி அபிராமி கூப்பிட, சரி அத்தை நான் வரேன்னு சொல்லிட்டு ரியா கூடவே போகிறாங்க. அப்புறமா அந்த பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்குற கிஃப்டையும் வாங்கிட்டு போகிறாங்க. ரியா ரூமில் இல்லாத நேரம் அம்பிகா அந்த ரூமில் இருந்த பாத்ரூமை யூஸ் பண்ணுறாங்க. இதனால அம்பிகா உள்ளே இருக்கிறது ரியாவுக்கு தெரியாது. ரியா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ ரம்யா உள்ளே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணை கூப்பிடுவாங்க. அதனால அந்த மாஸ்க்கை கலத்தி கொடு, நான் தீபா மாதிரியே ரெடியாகி கார்த்திக் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன்னு பேசுகிறத பாத்ரூம்ல இருந்து அம்பிகா கேட்டுடுறாங்க. என்ன மாஸ்க்கு அப்படின்னு சொல்லி அம்பிகா டோரை லேசாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ரியா அவங்களுடைய மாஸ்க்கை கலத்துறத கவனிச்சுட்டு, அட பாவிகளா, இங்கே தீபாவே இல்லையா, இவளுங்க 2 பேரும் யாராக இருக்கும், இவளுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பிகா ரம்யா ரியா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து 2 பேருமே ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது.